நீங்கள் கேட்கிறதற்கு மனதுள்ளவர்களாய் இருந்தால், ஆமென், அல்லது நீங்கள் கேட்டறியும் திராணி உள்ளவர்களாய் இருந்தால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இயேசு முடிந்தது என்று சொன்னபோது தேவாலய திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் இணைந்தது. இயேசு முடிந்தது என்று சொன்னபோது பூமியையும் வானத்தையும் மறைத்த திரை இரண்டாய் கிழிந்தது. பரலோகமும் பூலோகமும் ஒன்றாய் மாறியது. ஆமென். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், எத்தனை முறை உங்கள் வாழ்க்கை தோல்வி வசனத்தில் ஒட்டிக்கிட்டு நில்லு. உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். இழந்தது நடக்கும். பரலோகத்திலே வியாதி இருக்கிறதா? பரலோகத்தில் மரணம் இருக்கா? பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல எந்த அளவு கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிறாயோ அந்த அளவு இனி வரும் உலகத்தின் பலனை இந்த வாழ்க்கையில் நீ ருசி பார்க்கும். இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஸோ இந்த நியூ வேர்ல்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, காட்ஸ் வேர்டு, அந்த ஸ்போக்கன் வேர்டை நீ கனெக்ட் ஆன உடனே அந்த வேர்ல்டு உங்களை சுற்றி அப்படியே சிருஷ்டிக்கும். சிம்பிளான ஒரு வரியில முடிக்கிறேன். வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் இரண்டாம் உலகத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். எப்பவுமே உங்க மைண்டு அந்த வேர்ட் ஆஃப் காட்லயே கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள இருப்பீங்க. அந்த வேர்ல்டோடைய பலன்களை நீங்க ருசி பார்க்க ஆரம்பிங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன பேசுகிறோம்? நாங்கள் டிவைன் ஹெல்த் பேசுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் டிவைன் ஹெல்த் பேசிகிட்டு இருக்கிறோம். வியாதி இல்லாத வாழ்க்கை பேசுகிறோம் ஆண்டவரே. இம்மார்டாலிட்டி பேசுகிறோம் ஆண்டவரே. மரணமில்லா வாழ்க்கை பேசுகிறோம். ஆனால் எங்களை சுற்றி நடக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கு ஆண்டவரே. சொன்னார், எதுடா நடக்கலை? 10 காசு கையில் இல்லாதப்ப நீ ஐஸ்வர்யம் பேசுனியே, இன்னைக்கு ஐஸ்வர்யம் உனக்கு வரலையா? வியாதியில இருந்தப்ப நீ டிவைன் ஹெல்த் பேசுனியே, 25 வருஷமா ஒரு மாத்திரை கூட சாப்பிட உன்னை நான் கொண்டு வரலையா? நேற்று பேசுனது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு பேசுனது நாளைக்கு நடக்கும்டா. ஆமென். நடக்கும், நடக்கும். நடக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பார். நடப்பதற்கான வாய்ப்பே இல்லாதது போல இருக்கிறான். ஆமா ஆமா, அன்னைக்கு 10 காசு இல்லாதப்ப உனக்கு கோடி கணக்கில் காசு கிடைக்க நான் சொன்ன போனால் நம்ப முடிஞ்சிச்சா? வாய்ப்பே இல்லைல்ல. ஆமா, அன்னைக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பார், இது கிராஜுவலா வந்த யதார்த்தமான வளர்ச்சி அல்ல. ஏனென்றால் உன்னோடு கூட வாழ்க்கை ஓட்டத்தை தொடங்கின அநேகர் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் உன்னை மாத்திரம் நான் உயர்த்தி இருக்கிறேன். இது எது ஆக்சிடென்டலா அல்ல கிராஜுவலா வந்தது கிடையாது. உன் கூட தொடங்கின நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒன்னு நான் தூக்கி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு நீ நம்ப முடியாததை பேசின, உன் வாழ்க்கையில நம்ப முடியாத இன்னைக்கு நடக்குது. இப்படிலாம் நடக்குமா? என் கூட இருக்க நம்ப முடியல. என் பேர் என்ன சொல்லுவான்? அந்த வந்துட்டாருப்பா, ஆனால் ஜஸ்டின்னு சாப்பிடுங்க, டீயை சாப்பிடுங்க. ஜஸ்டின் எப்பவுமே ஆகாசத்துல கோட்டை கட்டுவாப்ல. ஆமென். நான் கோட்டையை கட்டி குடி வந்துட்டேன். அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு நடந்துச்சா? அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? ஒரு பெரிய பிசினஸ் மேன், அந்த பிசினஸ் மேன்ட்ட நான் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியனாக வேலை பார்த்துருக்கிறேன். நான் அப்பவே நான் தேவனோடு இணைக்கப்பட்டவனாக இருந்தேன். நிறைய முறை இல் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறேன் அவரால். அதற்கு பிறகு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் பண்ண ஒரு பெரிய சொத்து ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு முடிவெடுத்து, பெரிய எவனுமே இல்லைன்னும் போது கடைசி அண்ணனுடைய ஒரு தம்பி இருக்கானப்பா, அவர் வாங்குவாப்லையா, அவன் பெரிய நல்ல ஆசிரியர் என்னை கூட்ட உட்காந்து ப்ராப்பர்ட்டி பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்படி நம்ம டீயை ஊற்றி கொடுத்துருந்தோம், இப்போ டீயை வைப்பா, என்ன சொல்கிறீங்க பாய், என்ன சொல்கிறீங்க பாய், எவ்வளோ சொல்கிறீங்க?
எங்கள் அண்ணன் சொல்லு ஒன்று கூப்பிட்றாரு அவர் பேசுகிறேன். எங்கள் அண்ணனுக்கு பாஸ் அவர். என்ன சொல்ல வரேன், அன்னைக்கெல்லாம் அது சாத்தியமா? இன்னைக்கு சாத்தியம். நூற்றுக்கணக்கான காரை ஓவர்டேக் பண்ணியிருக்கீங்க, நூற்றுக்கணக்கான பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணியிருக்கிறீங்க. சூழ்நிலைகளோடு இயன்று பேசினவர்கள், மக்களை வந்து மகிழ்விப்பதற்காக அவங்க ரேஞ்சுக்கு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு அதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல பேசுற நம்ம இன்னைக்கு அது இருக்குதுன்னா, இன்றைக்கு நாம் பேசுகிற வரப்போகிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நாளைய நாளில் நம்முடைய கரங்களில் நிற்கும் என்று நான் சொல்கிறேன். எது இருக்கிறதோ அதை பேசாதிருங்கள், எது வேண்டுமோ அதை பேசுங்கள். எது இருக்கிறதோ அதை பேசாதிருங்கள், எது வேண்டுமோ அதை பேசுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹோட்டலுக்கு போறீங்க, சர்வர் என்ன வேணுன்றாரு, பசியா இருக்கு சார் அப்படின்றீங்க. அதான் சார் என்ன வேணும், பசியா இருக்கு. என்ன இருக்குதோ அதை சொல்லாத, எது வேணுமோ அதை சொல்லு. வியாதி இருக்கு அதை பேசாத, என்ன வேணும், சுகம் வேணும் அதை பேசு, அதை பேசு. ஆமென். சோர்வு இருக்கு அதை பேசாத, என்ன வேணும், ஆரோக்கியம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், உற்சாகம் வேணும், அமேசிங் மிரக்கிள்ஸ் வேணும், பேசு. when you started praising the Lord, அப்படியே அப்பம் பெருகுது பாருங்க. தெரிமை எழுதுறாரு, இயேசு துதிச்ச உடனே அப்படியே துதிக்கிறாராம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு விசுவலைஸ் பண்றேன். ஆமென், ஆமென். உங்கள் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். நீங்களும் அவர் முகமுகமாய் சந்திக்கிற ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு நீ என்ன கேட்கனாலும் கேட்கலாம். அதனால அவர் எங்கே எஸ்கேப் ஆயிட மாட்டார். ஆமென். எல்லா செட்டில்மெண்ட்டும் உங்களுக்கு பூமியில் கொடுத்து, ஆமென், முடிச்சுட்டு தான் டேலி பண்ண விடவே மாட்டார். ஆமென். இந்த ஃப்ளைட்டில் இந்த நாளில் நீ என்ன செய்கிற, இந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். அவர் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தார், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார் இந்த ஃப்ளைட்லாண்டா நீ போகிறேன்றாரு. இவரும் நம்பிக்கையோடு போயிட்டார். அன்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க, ஃப்ளைட்டும் கிளம்பிருச்சு, கண்ணுக்கு முன்னாடி பறந்துருச்சு. என்ன ஆண்டவரே என்ன கர்த்தர் சொல்ல, இதெல்லாம் நீ போகிறேன்னாராம். என்ன ஆண்டவர், அந்த ஊழியக்காரர் சொல்ற, என்ன ஆண்டவர் ஃப்ளைட்டு போயிருச்சு, அதனால நீ போகிற, நாளைக்கா, இன்னைக்கு தான் போகிறேன் நான். என்ன ஆண்டவர், நான் போன ஃப்ளைட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சான் பாருங்க, ஜகால் அப்படியே போயிட்டு திரும்ப லேண்ட் ஆகுது. என்னன்னு கேட்டால் உள்ள இருக்கிறவங்களாம் இறக்கி விட்றாங்களாம். ஃப்ளைட்டில் பொதுவாக 2 இன்ஜின் இருக்கும், 4 இன்ஜின் இருக்கும், டிஸ்டன்ஸை பொறுத்து. ஏதாச்சும் ஒரு இன்ஜின் மெஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொன்றில் தான் என்ன செய்யும், ஃப்ளைட்டு போய் அந்த ரிப்பேர் ஆன மிஷினை வந்து ஒன்று ஆந்தி வேலை பழுது பார்க்கலாம், அல்லது கீழே போய் பழுது பார்ப்பேன் நடக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இப்படியே இருக்கும். இந்த இதில் 2 இன்ஜின் இருந்திருக்கு, ஒரு இன்ஜின் என்ன ஆயிடுச்சு, பழுதாயிருச்சு. மீதி ஒரு இன்ஜினில் இவ்வளோ பயணிகளை கூட்டிகிட்டு போகிறது ரிஸ்க்கு. அதனால் எல்லாம் இறங்கிருங்க. வெறும் ஃப்ளைட்டு தான் இப்போ போய் அங்கே இருந்து அதை சரி பண்ணக்கூடிய அந்த குறிப்பிட்ட சரி பண்ண வேண்டிய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஃப்ளைட்டு போகுதுன்னு எல்லாம் இறங்கன்ட்டாங்க. இறங்கி ஃப்ளைட்டு இப்போ கிளம்புது. தனியாக கிளம்பும்போது ஒரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களாம், உங்களில் தைரியம் உள்ளவர்கள் யாரேன்னு வரணும் விரும்பினா நீங்கள் வரலான்னு. எவனுமே கைதுகள், இவர் மட்டும் கைதுட்டாங்களாம். அப்படியே கேள்வி உள்ள வாயாக்கிட்டாங்க, உட்காந்துட்டாச்சு. ஃப்ளைட்டு கிளம்பும்போது கர்த்தர் சொன்னாராம், எப்படி ஒருத்தனுக்காக ஃப்ளைட்டு போதான்னாராம். ஆமே, நீங்க 100 ஜபம் பண்ணி 100 ஜபத்துக்கு பதில் இல்லாட்டும் 101 ஜபத்தை தைரியமா பண்ணு. ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, நீங்க நாளைக்கு லாஸ் நிப்பாட்டலாம், இன்னைக்கு லாஸ் நிப்பாட்டலாம், போன வாரம் லாஸே நிப்பாட்டிடலாம் சார். என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் சொன்னார் ஒருத்தர், ஃபியூச்சர், அதாவது ஒரு திராட்சை பழ ஜூஸ் உங்களுக்கு தராங்க, திராட்சை ரசம். இது வந்து திராட்சை ரசம் நல்ல வந்து வேல்யூவான திராட்சை ரசம் அப்படின்னா வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கோ அத்தனை, 10 வருஷம் 100 வருஷம் திராட்சை ரசம்லாம் இருக்குது. அப்படி ஒரு மூடி அடிச்சிங்கன்னா போதும். ஆமாம், அப்படியே முதுகு நின்றுக்கிட்டே பார்க்கலாம். அப்படி தான் திராட்சை ரசத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் வருஷம் இருக்குது. இப்போ ஒரு 5 வருஷம் 3 வருஷம் திராட்சை ரசம்னாலே எடுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ரெண்டாவது என்னென்னா, ஒரு திராட்சை விதையை போட்டிங்கன்னா அது செடி ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும் முளை விடுறதுக்கு. அடுத்து செடி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க சொல்லுங்கள்?
ஒரு வாரத்தில் செடி வந்துடும். எவ்வளோ பெருசு? 3 மாதம் 6 மாதம் பூ பூத்து காய் காய்த்து அது கனியாக மாறுறதுக்கு 6 மாதமோ 1 வருஷமோ ஆகும். அப்புறம் அதை எடுத்து என்ன செய்கிறாங்க? ஜூஸ் ஆக்கி திராட்சை ரசம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த திராட்சை ரசத்தை கையில் எடுங்க. இந்த திராட்சை ரசத்தை உங்கள் கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள்? 1 வருஷம் ஆச்சு. ஆனால் ஏசுநாதர் அப்படின்றக்குள்ள 1 வருஷம் ப்ராசஸை அப்படின்றக்குள்ள நான் பண்ணிட்டாரு. நான் சொல்லவா, 1 வருஷம் கழிச்சு வாழ்க்கையில் என்ன உயர்வு இருக்கோ அதை 1 நிமிடத்தில் கர்த்தர் உனக்கு தர முடியும். 1 நிமிடத்தில் உனக்கு தர முடியும். இந்த இரவு வேளையில செய்ய முடியும். Such a mighty God, awesome God, we are worshiping. ஒரு செடி வளர்ந்து அது மரமாகி அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. ஆனால் ஆரோனின் கோலை, துளிர்த்த கோல், அது என்ன செய்யுது? காஞ்ச அந்த கோல் துளிர்த்து பூவிட்டு காய் காய்த்து கனி கொடுக்குது. அதை உடன்படிக்கப்பட்ட வைடான்றார். இன்னைக்கு காலையில் வாசித்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எதுக்கு ஆரோன் கோலை வைக்கிற சொல்றாரு தெரியுமா? டே நான் காலத்தை கடந்தவன்டா அப்படின்றத ஞாபகப்படுத்துறாரு. நல்லா தட்டணும், காது கேட்கலாம். அப்படியே லெஃப்ட்ல அசைஞ்சா ஒரு மிராக்கிள், ரைட்ல அசைஞ்சா ஒரு மிராக்கிள். ஆமேன். உலகத்தானுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். இந்த செய்தியில் இந்த வரியெல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மென்டலாக தோணும். ஏன்னா பொதுவாக மென்டலுக்குலாம் அடுத்தவனை பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஜெயிலுக்குள்ளே இருக்கேன்னு. எப்போ சார் உங்களை ஜெயிலில் போட்டாயே? நான் வெளியே தான்டா இருக்கேன், இன்னும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன். மாம்சத்துக்குரியவன் அதை அறியான். ஆமாம், பேருக்கு நீ சேனலில் வச்சு ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஓவர் நைட் மிராக்கள்லாம் மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு பைத்தியமாக தான் தோணும். கிறிஸ்தவன் கூட மாம்சத்தில் இருந்தாலும் பைத்தியமாக தான் தோணும். கிறிஸ்தவனுக்கு பைத்தியமாக தோணும், நல்லா தோணும். இந்துக்கு பைத்தியமாக தோணும். முஸ்லீம் அப்பெல்லாம் பைபிள் சொல்லலை. இந்துக்களுக்கு கூட நல்லா தோணும் ஆவிக்குரியவனாக இருந்தா. ஒரு ரட்சிக்கப்பட்ட இந்துவாக இருந்தாருன்னா, முஸ்லீமாக கூட இருந்தா. ஆனால் கிறிஸ்தவன் கூட மாம்சத்தில் இருந்தான்னா அவனுக்கு பைத்தியமாக தான் தோணும். அதனால தான் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் உழைச்சி 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 எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்து அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வான். இதுக்கு எதுக்குடா நீ இயேசுவை கும்பிடணும்? ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை நீ வணங்குவாய். ஆனால் உன் வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டவளை தேவன் செய்வார். ஆமென், 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 ஆமென். அதனால நீங்க ஜஸ்ட் மூவ். ஆமாம், உங்கள் மிராக்கிள் நிறையா பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். ஆமாம், ஒரு 20 மினிட்ஸ் பேசுகிறேன். லைட்டாக மூவ் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பிரிட் ரெல்மு இந்த 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 டார்க்கு ஃபுல்லாக அப்படியே விலகி அப்படியே லைட் என்ட்ராகும் பாருங்கள். ஹல்லேலூயா. துதிக்கிறப்ப ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வரும். டெலிவரன்ஸ். உங்கள் மைண்ட் எல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆமாம், பெரிய பெரிய தரிசனங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தில் வல்லவனாக விரும்புகிறீங்க? அப்படியே உங்களுக்குள்ள இந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ்லாம் அப்படியே பாசிட்டிவாக போய் சுற்றி இருக்கணும், அடித்து தகர்க்க. உங்கள் பக்கத்தில் வரவன் எதிர்மறையாக பேசணும்னு நினச்சாலும் நாக்கு ஒட்டிக்கிறோம். பேசுனா பாசிட்டிவாக தான் உங்கள்கிட்ட பேச முடியும். அப்படி ஒரு ரூலிங் பவர் உங்களுக்கு வந்து வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ரிலீஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இதை விட உலகத்தில் வர எதுவும் ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய சத்தத்தை கேட்பது, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது, இதை பற்றி தான் போன வாரம் பார்த்தோம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. அப்போ முதல் நூற்றாண்டில் இனி வரும் உலகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இருக்கிற உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் வரப்போகிற உலகத்தை பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், அப்போஸ்டல்ஸ், தே ஸ்போக் த கம்மிங் அபவுட் த கம்மிங் வேர்ல்டு. ஆமென். நீங்கள் எதை பேசணும்? வரப்போகிற உலகத்தை பேசணும். ஆமென் சொல்லுங்க. அதாவது வரப்போகிற உலகம் என்றால் வந்திருக்கிற உலகம். எப்படி? உங்க ஆவியில வந்திருக்கிற உலகம், உங்க சரீரத்துல வரப்போகிற உலகம். கையத்தட்டு. ஆமென். அப்ப இனி வரும் உலகம், அதான் பேசணும் போன வாரம். அந்த இனி வரும் உலகத்தோட நீங்க எப்படி கனெக்ட் ஆகுறீங்க? இனி வரும் உலகம், தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வாட் இஸ் இனி வரும் உலகம். அந்த இறங்கி வருகிற அந்த அந்த என்னது? புதிய எருசலேம். புதிய எருசலேமோட சைஸ் இந்த பூமி மாதிரி 12 பூமியோ 22 சைஸ் பூமியோ சொல்கிறாங்க. இந்த பூமி மாதிரி அத்தனை பெரிய சைஸ் அது. ஆமாம்,
இவன் என்னமோ வந்து இவன் 12 ஸ்தாதி 2000 ஸ்தாதினா இவன் டெய்லர் கடையில் இருக்க ஸ்கேலை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து அந்த நியூ ஜெருசலேம் என்பது தமிழ்நாட்டிலேருந்து ஹைதராபாத் தூரம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ளே தான் நியூ ஜெருசலேம் இருக்குன்னா அதனால் இடமே இருக்காது, ஒழுங்கா வாழுன்னு. அடப்பாவி, ஏண்டா மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அங்கே வந்து அதுக்கெலாம் இதுக்கே போக முடியாது. ஐஏஎஸ் ஐஆர்எஸ் பண்ண முடியலன்னு போது அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? இதெல்லாம் உங்களை டிப்ரெஸ் பண்ணி உங்களை காலி பண்ணுறதுக்கு பிசா செய்கிற ஆமாம் மோசமான வேலையை. அது வந்து இந்த பூமியை மாதிரி 12 மடங்கு பெருசு. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவனுக்காக மகா பிரதான ஆசாரியான இயேசு கிறிஸ்து நித்திய மீட்பை உனக்காக எனக்காக சிலுவையிலே உண்டு பண்ணி கைகளினால் செய்யப்படாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சொந்த இரத்தத்தினால் பிரவேசித்து மாம்சமான திரையின் வழியாய் உங்களை உள்ளே அழைத்து வரும்படி தேவன் மிகப்பெரிய கிரயத்தை செய்து முடித்திருக்கிறார். It is not a place to enter with by our self effort. இது அவருடைய கிரயத்தில் போறதுயா, நித்திய மீட்பு. ஆமா, அப்படின்னா ஒரு விஷயத்தை அழிக்கவே முடியாது. உங்களுக்கு கிடைச்சிக்க ரட்சிப்பை நீங்க அழிக்கவே முடியாது. அவ்வளவுதான். யாரை வேணாலும் கூட்டுவா, அப்போ பேசிக்கோ, யாரை வேணாலும் கூட்டுவா. ஆமே, உங்களுக்கான ரட்சிப்பை அழிக்கவே முடியாது. ஏன்னா ரட்சிப்புக்கு பேரு நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பு. அப்பேற்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. சாங்டிபிகேஷனை ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் அவன் தினந்தோறும் ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி ஆட்டை மாட்டை வெட்டுகிறவனாக தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்வான்? நிற்பான். ஏன் நிற்கிறான்? வேலை இன்னும் முடியல, நிற்கிறான். நம்மால உட்கார்ந்தார். ஏன் உட்கார்ந்தாரு? வேலை. ஐயா, நேற்று வர செஞ்ச பாவத்துக்கு நான் வந்து மன்னிப்பு வாங்கிட்டேன், ஆனா நின்றுகிட்டு இருக்கேன். ஏன்? நாளைக்கு அவன் வருவான், நாளைக்கு பாவத்துக்கு. அதனால அந்த ஆசாரியர் நிற்பார். இந்த ஆசாரியர் உட்கார்ந்துட்டாரு. ஐயா என்னங்க நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். ஐயா நேற்று வரைக்கும் முடிச்சிட்டீங்க, நாளைக்கு எல்லாம் சேர்த்து தாண்டா முடிச்சிருக்கோம். புரியுதா? புரியுதா? ஏன் இவர் உட்கார்றாரு? அவர் ஏன் நிக்கிறாரு? அவர் நாளைக்கு பாவத்துக்கு நிக்கிறாரு, இவர் நாளைக்கு சேர்த்து முடிச்சார். எந்த நிமிஷத்திலும் செய்கிற ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. எந்த நிமிஷத்திலும் ஜெபிக்கும் போது சுகம் கிடைக்கிறது. எந்த நிமிஷத்திலும் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. காரணம் உடைய பாவங்களுக்கான மொத்த கிரயத்தை அவர் சிலுவையிலே செலுத்தி தீர்த்தார். அப்பான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன் கிறிஸ்தவத்துக்குள்ள வரவே அப்படி சொல்ல முடியாது. நான் வரவே நிப்பாட்டிக்கிறேன், வராதன்னு சொல்ல வந்தேன். நீ யாருப்பான்றாரு, ஏன்னா அப்பா சொல்றாரு. அப்பா பத்தி பேசும்போது தப்பா பேசாது. கிறிஸ்தவத்து அப்பான்ற வார்த்தையோட ஆழம் உனக்கு தெரியலனா நீ கிறிஸ்தவத்தை புரிஞ்சுக்கவே முடியாதுடா, முடியாது. அப்பானா இட்ஸ் a deepest word in this. இல்ல சார், ஜனங்களுக்கு வந்து irresponsibility ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட்டணும். நீங்க இப்படியே பேசினா அவங்க irresponsible ஆயிடுவாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இல்லை ரொம்ப கிருபை பேசி மக்கள் irresponsible ஆயிட்டாங்க, அதனால கொஞ்சம் லா பேசணும். ஆமாம், டெய்லி டீ குடிச்சு வந்து ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்ச நாள் விஷத்தை குடிங்க. என்ன கொடுமையான சார் இது. மக்கள் irresponsible ஆயிட்டு போறாங்க. நான் உனக்கு சொல்லவா, இட் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் பீப்புள்ஸ் irresponsibility, இட்ஸ் த மேட்டர் ஆஃப் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் பிள்ளை எவ்வளவு irresponsible இருந்தாலும் ஒரு அப்பனா நீ ரெஸ்பான்சிபிளா தானே இருக்க. அப்படித்தான் எங்க அப்பா ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாரு. அந்த இருக்கிறாரு நான் சொல்றேன்ல, அப்பவே நான் ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டேன்னு அர்த்தம். மெல்கிசதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியர் ஆனார். அப்படின்னா ஆசாரியர் லேவியனா தான் ஆகணும். வேற மாதிரி வந்தா முறையே இல்லைன்னு அர்த்தம். முறைப்படி வந்தா லேவியனா, லேவியன் வயிற்றுல என்ன செய்யணும்? பிறக்கணும். ஆனா இவர் யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு இவரே ஆக்கியோன், இவர் முறை இல்லாம வரலப்பா. மெல்கிசதேக்கின் முறைன்னு ஒரு முறை இருக்கு. நாங்களும் ஆர்டரா தான் வர்றோம். ஆர்டர்ல வரல, ஆனா வேற ஆர்டர்ல நாங்க வரோம். மெல்கிசதேக் ஆர்டர்ல வராரு முறைமையின்படி. அந்த அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அப்படித்தான் கிரேஸுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அது நீ நினைக்கிற ஆர்டர் இல்லை. ஆமா, நீ டிஸார்டர் ஆயிருமா? இப்ப 1 5
10, 13. ஆர்டராக இருக்கா டிஸார்டராக இருக்கா? டிஸார்டர் மாதிரி தெரியுது. இப்போ 2வது ரவுண்டு வரும்போது 1, 5, 10, 13. மொதல் 5 கூடுது, அடுத்து 5 கூடு, அடுத்து 3 கூடுது. அதே மாதிரி 13லேருந்து 18, அடுத்து 5 கூட்டு 23, அடுத்து 3 கூட்டு 26. இப்போ மொதல் வந்த சைக்கிள் அப்படியே 2வது வருதா? இப்போ திரும்ப அதே மாதிரி 5 கூட்டு 5 கூட்டு 3 கூட்டு 5 கூட்டு 5 கூட்டு 3 கூட்டு. இப்போ இது ஒரு ஆர்டர் ஆயிடுச்சா? கையை தட்டு. எவ்ரி டிஸார்டர் கேன் பி மேட் அன் ஆர்டர். நீ பார்த்த டிஸார்டர் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டிஸார்டரே திரும்ப 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 அந்த ஒரு ஆர்டர். இப்படி போட்டால் ஆர்டரு, இப்படி போட்டால் டிஸார்டர், ஆனால் இப்படியே தொடர்ந்து போட்டால் ஸ்டாரு. தேவன் உங்கள் டிஸார்டருக்குள்ள ஒரு ஆர்டரை கொண்டு வருவார். அவர் சச் அ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர். நீங்கள் தூக்கி நிப்பாட்டாதீங்க சார் கிறிஸ்தவத்தை. நீங்கள் யார் சார்? கிறிஸ்தவத்தை ஹெர்குலிஸ் நீங்கள் முகதுல ஒத்துக்கிற செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். We are useless servant. We have done our duty. ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அத்தனை ஆத்துமாக்கள் என்னுடைய ஆத்துமாக்கள் என்று வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால கரெக்டாக நம்ம பேச 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 என்ன நடக்குதுன்னா, ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறேன்னு சொல்கிறவன்லாம் ரெஸ்பான்சிபிளாக பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறேன்னு சொல்கிறவனெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக பரிசுத்தமாகிட்டு இருக்கிறான். நான் சொல்லவா, தேவன் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டார். அவர் 3 காலத்துக்கான காரியத்தை முடிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட நீதிமான்ற உணர்வோடு தேவன்கிட்ட பேச வேண்டும் என்பதற்காக. இனி வரும் உலகம் எங்கே இருக்கு? எங்கே பார்த்தோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. என்னது? நியூ ஜெருசலேம். அது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். நகரம் நான் நல்லா பாருங்க, அது ஒரு இடவாகு பெயர். புரியுதா உங்களுக்கு? நகரம்னா ஏதோ செங்கலை சிமெண்டை குத்திட்டு வந்துடாதீங்க. ஊர் உறங்கிற்று சொல்லுங்க. ஊர் இடவாகு பெயர். ஊரில் இருக்க மக்கள் தூங்கிட்டாங்க. ஊர் உறங்கிட்டு இருந்த செங்கல் கம்பிலாம் தூங்குதா? காலை எந்திரிச்சு எந்திரிக்குதா? அப்போ நியூ ஜெருசலேம் என்பது இட் இஸ் நாட் அ பில்டிங். கையை தட்டுங்க. அது இடவாகு பெயர். அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு ஆசீர்வாதம். அந்த நம்பர்ஸ் நீளம் அகலம் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் மீனிங். இவன் நீல அகலம்னா டக்குன்னு டேப் எடுத்துட்டான். தம்பி, அதான் மாம்சத்துக்குரிய ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியாது. ஸோ நியூ ஜெருசலேம் இஸ் அ லைஃப். பழைய ஏற்பாட்டில் கானான் என்பது தேசம், புதிய ஏற்பாட்டில் கானான் என்பது வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் கானானுக்குள் நான், புதிய ஏற்பாட்டில் எனக்குள் கானான். பழைய ஏற்பாட்டில் பாலும் தேனும் வெளியே ஓடுகிறது, புதிய ஏற்பாட்டில் பாழாகிய துதியும் தேனாகிய வார்த்தையும் உள்ளிருந்து புறப்படுகிறது. எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. அப்ப நியூ ஜெருசலேம் என்பது இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். ஒரு நல்ல கட்டட கட்டி எல்லாம் உள்ள போய் குடியிருங்க, மாடி வீடு ஃபேன் ஓடுறாப்பா அப்படின்னு கபிரியல் பார்த்துக்கிட்டா திருறாரு. அது உள்ள நுழைஞ்சா இம்மார்டாலிட்டி, டைம் டிராவல் எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். அது தேவன் தாமே கட்டி உண்டாக நகரத்தை காத்திருந்தார்கள். ஜெருசலேம் இறங்கி வர கண்டேன். இங்கே சொல்றா இனி வரும் உலகம், அதை குறித்து பேசுகிறோமே. ஒரு குரூப் சொல்லுது அந்த உலகத்துக்குள்ள நம்ம என்ட்ரு ஆயிட்டோம், ரட்சிக்கப்பட்ட போது என்ட்ரு ஆயிட்டோன்றாங்க. ஆமே. இன்னொரு குரூப் சொல்றாங்க இனிமே தான் வரப்போகுது அப்படின்றாங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்ட போதே அந்த இனி வரும் உலகத்துக்குள்ள நீ என்ட்ரு ஆயிட்டீங்க. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கையின் மேல் இருக்கிறதுன்னாரு. The kingdom of heaven is at your hand. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னைக்கு மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு கிங்டம் ஆஃப் ஹெவன் உனக்குள்ள வந்துருக்கு. இப்போ அதோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு பாருங்க, விசிபிள் வேர்ல்டில். அதைத்தான் இனி வரும் உலகம் என்று சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோமா நுழையலையா அப்படின்னா, நான் சொல்கிறேன் நுழைஞ்சிட்டோம். நம்ம ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறோம். இப்போ எந்த அளவு சத்தியத்தை அறிகிறோமோ அந்த அளவு அந்த இனி வரும் உலகத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்க. இனி வரும் உலகம் நிகழ்காலமா எதிர்காலமா? கிராமர் படி இனினாலே எதிர்காலம். ஆனா இனி வரப்போறத இன்னைக்கே நீ சாப்பிடலான்றாரு எபிரேய ஆக்கியம். இன்னைக்கு அதான் பேச போறேன். நான் வந்தாச்சுன்னு சொல்றேன்,
நீ வரலன்ற. இப்போ உனக்காண்டி நான் பிரசங்கம் பண்றேன், வரலனே வச்சுக்க. ஆனாலும் வராத ஒன்றை நீ இன்னைக்கே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பைபிள் சொல்லு. இனி வரும் உலகம் என்பது, அதை நீங்கள் சொல்கிறீங்களே 1000 வருஷ அரசாட்சி அது இதுதான் இனி ஒரு உலகம், அப்படியே வச்சுக்கப்பா போப்பா. ஆனால் இன்னைக்கு அதை அனுபவிக்க முடியுமா? முடியாதா? அது இனி வரும் உலகம்னு சொல்லியே வருதா? வருது. வாசிப்போம். எபிரேயர் வாசிங்க 2:5. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. இந்த வாரம் இனி வரும் உலகத்தை பற்றி வேற ஒன்று வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பின்மாறினவங்க எல்லாம் சொல்லுங்க, பின்மாறி போயிட்டாங்க, கடவுள் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, அவங்கள பத்தி பைபிள் சொல்லுது. ஒரு முறை சொல்லுங்க, என்ன பட்டும்? பிரகாசிக்கப்பட்டும். அடுத்து பரம ஈவை ருசி பார்த்து. அவன் யாரு? அது பின்மாறினவனை பத்தி என்னன்னு பைபிள் சொல்லுது. பின்மாறினானா இல்லையான்னு கடைசியில் சொல்றேன். அது அந்த பின்மாறினான்றாங்க பார்த்தீங்களா, அவன் என்னெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கான்னு பைபிள் சொல்லுது. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டிருக்கிறான், பிரகாசிக்கப்பட்டும். அடுத்து பரம ஈவை ருசி பார்த்தும், அதுவும் நடந்திருக்கு. ரைட். அடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றும். பரிசுத்த ஆவியை பெற்றும். பெற்றுட்டீங்களா இல்லையா? பெற்றும். அடுத்து தேவனுடைய நல் வார்த்தையையும், தேவனுடைய நல் வார்த்தைகளையும், இனி வரும் உலகத்தின் பலன்களையும், இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். கடந்த காலமா எதிர்காலமா? சொல்லுங்க. கடந்த காலம். இனி வரப்போகிற உலகத்தை நீ ஏற்கனவே ருசி பார்த்து. கையை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. இவன் யாருன்னா பின்மாறணும்னா. இனி வரும் உலகம்னா என்ன சார்? வியாதி இல்லாத ஒரு உலகம், கண்ணீர் இல்லாத ஒரு உலகம், கவலை இல்லாத உலகம். இனி வரும் உலகம்ன்றது ரிசரக்டட் வேர்ல்டு. நீங்க இனி வரும் உலகத்தை நீங்க பார்க்கணும். இயேசு உயிர் தெழுந்த பிறகு எப்படி மூவ் பண்ணாரோ அதுதான் இனி வரும் உலகத்தில் நம்ம இருக்க போறது. இது எப்படி இருக்கு? இயேசு உயிர் தெழுந்த பிறகு வீடை பூட்டிக்கிட்டு இருந்தாங்க, பூட்டி உள்ள ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இயேசு பூட்டின வீட்டுக்குள்ள நுழைந்து பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். ஐயா கதவே திறக்கல, அது அப்ப இது இப்ப. இக்கட சூடு, கையை தட்டு. ஐயா இதுதான் இனி வரும் உலகத்தோடைய நேச்சுரல் நேச்சர். அப்ப தட்டிட்டு தான் அவர் வருவாரு, இப்ப திறக்காமலே வருவாரு. அதுதான் அந்த 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 என்ன சொல்றது, டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி. அதுதான் அந்த ரிசரக்டட் பாடி. நீங்க சிலுவையில் அறைப்பட்டதால மன்னிக்கப்பட்டீங்க. அவர் உயிர் தெழுந்தப்ப அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் உயிர் தெழுந்திருக்கிறீர்கள். அப்ப இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும் போது இனி வரும் அந்த உலகத்தின் பலனை இன்றைக்கு நீங்கள். ஆமா, இவங்க எல்லாம் கலிலேயாவுக்கு போறாங்க. எத்தனை மணி நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். ரைட்டு. நான் உங்களுக்கு முன்பாய் கலிலேயாவில் இருப்பேன் என்றார். என்னங்க அதுதான் இக்கட சூடு. இது ரிசரக்டட் பாடி. கையா தட்டு. ஆமே. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? காலையில் 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எங்கே போயிட்டு இருக்கேன்? மெட்ராஸ் போயிட்டு இருக்கிறேன், அரக்கோணம் நெருங்கிட்டு இருக்கேன். நீ போப்பா. நீ எங்கே? நான் மதுரையில் இருக்கேன். நீ போ, நீ வர்றதுக்குள்ள நான் அங்கே இருப்பேன். கலிலேயாவில் உன்னை நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையின் வாழ்க்கையில் காணலாம். இனி வரும் உலகத்தில் இதான் இருக்கும். அப்படின்றக்குள்ள நீ அங்கே இருப்பீங்க, இப்படின்றக்குள்ள இங்கே இருப்பீங்க. பிலிப்பு அவன் போயிருக்கான், எலியா போயிருக்கிறான். இவங்களாம் இனி வரும் உலகத்தின் பலனை ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ருசி பார்த்துருக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், மக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு வரும், ஒரு நாள் வருவார், இயேசுநாதர் வருவார், இன்னும் கொஞ்சம் நறுக்குன்னு கொட்ட உள்ள வந்துட்டோம். இன்னைக்கு நைட்டு ஆமா நீ ஓகேண்ணா, இன்னைக்கு நைட்டு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை, நான் இனி வர்றது தான், இனி என் வாழ்க்கைக்குள்ள நான் இன்னும் அதில் நுழையலை நம்பினா பரவாயில்ல, வரலன்னே நீ வச்சுக்க. ஆனால் அதை நீ இப்போ நீ ருசி பார்க்க முடியும். ஆமே. இயேசு கிறிஸ்துவ பார்க்குறாங்க, யாரோ ஒரு வயசானவர் இருக்காருன்னு கேட்குறாங்க. பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறான், என் பார்த்துட்டு இல்லைங்கயான்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுனார் உருவமே இங்கே என்ன உருவமாக இருக்குது? வேற உருவமாக இருக்குது. அவர் இயேசுனார் கூட இருந்தவங்களுக்கு முகத்தை பார்த்தா தெரியாதா? முகத்தை மாற்றி வச்சிருக்காரு. இக்கட சூடு அப்படின்றாரு. என்ன ஆண்டவர்னா, அவர் நீங்கள் உயிர் தெழுந்த சரீரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச உருவத்தை எடுத்துக்கலாம். இக்கட சூடு. ஆமா, கருப்பா இருக்கிறேன் அப்படின்னா வெள்ளையாயிருவேன், அப்படின்னா இதாயிருவேன். ஏன்னா இது ஃபுல்லா ரிசரக்டட் பாடியில் இருக்கிற விஷயம். கடல்ல நடக்கிற இந்த விஷயங்கள்
ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தோன்றுவது, இதைத்தான் அவன் பேசினான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில். இனி வரும் உலகம், அந்த உலகத்தின் மேன்மைகள். நான் பேசுகிறதெல்லாம் அதில் இருக்க எல்கேஜி பேசிக் லெவல் திங்ஸ். நான் சொல்கிறது வெறும் எல்கேஜி பேசிக் லெவல் திங். மேன்மையான காரியங்கள் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தின் பலன்களை அவர்கள் பேசினார்கள். பின்மாறினவன் கூட, எல்லாம் சொல்லுங்க, அந்த உலகத்தின் பலன்களை ருசி பார்த்திருக்கிறான். கையை தட்டுவது ராமே, நீங்க பின்மாறியா இருக்கிறீங்க? இல்ல, இயேசு வந்து ரிசரக்ட் ஆகிறப்ப கடந்த காலத்தில் அவர் லூஸ் பண்ண எல்லா மினிஸ்டர்ஸ் ஆஃப் காடையும் உயிரோடு எழுப்பிட்டார், பரிசுத்தவான்களை. ஒருத்தர் எழுதுறாரு, நரகமே காலி ஆயிடுச்சான். 4000 வருஷம் அவன் வந்து துண்டியில் போட்டு மீனா பிடிச்சி உள்ள வச்சிருந்ததை ஒரே வலையை போட்டு அள்ளிட்டாரான். 4000 இயர்ஸ் முடிஞ்சப்ப இயேசு உயிர்த்தெழுந்து எழுந்தார்ல, எந்திரிக்கிறப்ப நரகம் எம்டி ஆயிடுச்சு. அப்படி வாங்கடா அவன் கூட்டிட்டு வந்துட்டாரு. அவர் உள்ள போனதை இவங்களை கூப்பிடுறதுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை சன் டிவியில் காமிச்சாங்க, நான் பேசியிருக்கிறேன் நம்ம மக்கள்கிட்ட. ஒரு மானை வந்து ஒரு மலைப்பாம்பு முழுங்கிருக்கு. என்ன சேட்டை பாருங்க. நீ எலியை முழுங்கலாம், நீ முயலை முழுங்கலாம், நீ ஆபிரகாம் முழுங்கிருக்கலாம், நீ ஈசாக்க முழுங்கிருக்கலாம். ஐயா ஏசுனார நீ முழுங்கலாமா? இந்த நரகம் அவரை வந்து பாதாளம் முழுங்கிருக்கு. அப்படியே அந்த மலைப்பாம்பு முழுங்கிருச்சான். முழுங்கணும்னு என்ன பண்ணிருச்சுன்னா, மானோட கொம்பு என்ன செஞ்சிருக்கு, அப்படியே கிழிச்சிருக்கு. கிழிச்சிட்டு வெளியே வந்துருச்சு. இது வெளியே வரும்போது உள்ள இருந்த 4 பெருச்சாலி, எலி, முயல்னா அதே. நான் சொல்ற புரியுதா? 4000 வருஷம் உள்ள இருந்த இவரை முழுங்கின உடனே பைபிள் சொல்லுது, ஒருத்தர் எழுதுறாரு, நரகம் பாதாளம் இயேசு முழுங்கிருச்சு, ஆனா செமிக்க முடியல. ஒரு மாதிரி கடந்து காலையில இருந்து. அவர் எப்படி ஆளு? போங்கே சொல்றாரு, அங்க ஒருத்தன் போன உண்மைதானா, வெளியே வரவே முடியாதான். முதலாக ஒரே ஒரு ஜீப் மட்டும் ஆப்போசிட் சைடு புறப்பட்டு வந்துட்டு என்னன்னா, நரகத்தின் சாவியவே எடுத்துட்டு அம்பிட்டு பேரை வண்டியில வாங்கடா வாங்கடா வாங்க, என் வண்டிக்கு பின்னால உள்ள போய் அம்பிட்டு. என் அருமையான தேவ பிள்ளைகள், இழந்து போன ஆசீர்வாதங்களை நீ மறுபடியும் மீட்டுக் கொள்ளுவாய். செத்து போன பாட்டியை நீ பார்க்கணும்னு ஆசையா இருந்தா கூட நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்கள் கேட்கிறதற்கு மனதுள்ளவர்களாக இருந்தால் ஆமேன், அல்லது நீங்கள் கேட்டறியும் திராணியுள்ளவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஆமேன். அந்த காலத்தில் எலியானா எலியானா பாதி பேருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இவர் தான் எலியாவான். நீங்கள் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த செகண்ட் வேர்ல்டோட இது. அந்த 4 பேரை சந்திப்பின் நாள். ஆமேன் ஆமேன். இயேசுநாதரை பார்த்தாங்கல்ல, செத்து போன பிறகு இயேசுநாதரை பார்த்தாங்க, தொட்டு பார்த்தாங்களா இல்லையா? சார், உங்களுக்கு பாலை கொடுப்பது காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கீங்க. மூல உபதேசங்கள் அப்படிதான் இந்த வசனம் வந்து அதிகாரமே தொடங்குது. மூல உபதேசத்தை மறுபடியும் பேசாம பூரணராகும்படி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி வரும் உலகத்தை ருசி பார்த்தும் பின்மாறி போனவர்கள். ஐயா, பின்மாறினவனெல்லாம் ருசி பார்த்திருக்காயா? பின்மாறினவனெல்லாம் இனி வரும் பலனை ருசி பார்த்திருக்கிறான். நீ முன்மாரியில் உட்காந்து கையை தட்டி பாட்டு பண்ண. நான் சொல்றேன், இன்று முதல் இனி வரும் பலன்களை நீ ருசி பார்ப்பாயா? நான் அந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன்றது ஆழமா நம்பு. இல்லை நீ நுழையலன்னு சொன்னாலும் நுழையலையா உன் கணக்குப்படி வச்சுக்க. ஆனால் இனி வரும் உலகத்தின் பலனை த பார் ஆஃப் த கமிங் வேர்ல்டு இங்கே நீ ருசி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு பிரியாணி. இந்த பிரியாணி தான் நீங்கள் சாப்பிட போறீங்க. கை தட்டுங்க. ருசி பார்த்து எத்தனை ருசி பார்க்க விரும்புறீங்க? சொல்லுங்க சார், எத்தனை ருசி பார்க்க விரும்புறீங்க? ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸோ அந்த வேர்ல்டு மறுரூபமான உருவம் வந்து கடந்த காலத்தின் இளந்தையில் எடுத்துக்கொள்வது, கூக்கரலற்ற ஒரு உலகம், வறுமையற்ற உலகம், வியாதியற்ற ஒரு உலகம், மரணமற்ற உலகம். இவ்விதமாய் சொல்லி இயேசு அவர்களை விட்டு மறைந்தார். இங்கனுக்குள்ள அழகான இதை வந்து ரெசரக்டட் பாடிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, உங்க மைண்ட் அதோட கனெக்ட் ஆகட்டும். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், சரியா? ஆசாரியன், பிரதான ஆசாரியன் 2 பேர் இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க.
எல்லாரும் சொல்லுங்க. ஆசாரியன் எங்க செய்றான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறான். வெளிப்புறத்துல அங்க போறான். தினந்தோறும் கூட பிரவேசிக்கிறான். இவன் வந்து இந்த ஆசாரியன் வந்து பரிசுத்த ஸ்தல எக்ஸ்பீரியன்ஸோட நான் ஸ்டாப்பு. அதுக்கு மேல போனா ஆமா அவன் போல. ஆனா மகா அத பிரதான ஆசாரியன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறான். இப்ப நான் கேட்கிறேன், உன் வாழ்க்கையில சிலர் ஆசாரியனா இருக்கிறாங்க. அவங்க இந்த அனுபவத்துல நிப்பாட்டிடுறாங்க. எந்த அனுபவம் சொல்லுங்க? பரிசுத்த ஸ்தல அனுபவம். எல்லாம் சொல்லுங்க. ஆனா சிலரை தேவன் வந்து சூஸ் பண்ணி அந்த பிரதான ஆசாரியன் என்கிற இடத்துல அவனை சூஸ் பண்றாரு. எல்லாம் சொல்லுங்க. நம்ம எல்லோரையும் ராஜாக்கள் ஆசாரியரா மாத்திருக்கிறார். எல்லாரும் ஆசாரியன் தான். ஆனா கொஞ்சம் பேரு அப்ப அவரு மகா பிரதான ஆசாரியர் அப்படின்னு. அப்ப இந்த பிரதான ஆசிரியனுக்கு ஒரு ஒரு இன்னர் ரூம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பேரு இது அவுட்டர் ரூம். அந்த இன்னர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ், டாப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த பிரதான ஆசாரியன் காலிங் இருக்கிறவன் தான் அனுபவிக்க முடியும். அதாவது இப்படி சொல்றேன், இந்த ஆசை உங்களுக்குள்ள வரலன்னா அவனை விட்டுருங்க. அவன் வந்து ஆசாரியன். உங்களுக்கு வருதுன்னா நீங்க பிரதான ஆசாரியன். அப்படி வந்துடும். அதான் கரெக்ட். அப்ப எனக்குள்ள அது வருது சார். ஏன் வருது? அவருக்குள்ள வரல. அவன் ஆசாரியன், நீ பிரதான ஆசாரியன். ஸோ அந்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களை தேவன் கொண்டு போக போறாரு. அப்ப இதுக்கு இடையில ஒரு கர்டன் இருக்கு, ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீனுக்குள்ள போனா தான் அந்த மகா பிரதான, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். பைபிள் சொல்லுது, கையினால் கட்டப்படாத மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திற்குள்ளே அவர் பிரவேசித்தார். சரியா? அப்ப பரலோகத்துக்கு பேர் தான் இப்ப மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப பரிசுத்த ஸ்தலம் எது? என் இருதயம். வெளிப்பிரகாரம் எது? இந்த உலகம். இந்த உலகத்திலிருந்து நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக போறீங்க. இப்ப இயேசு என்ன செஞ்சாராம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதாவது எங்க கூடாரம் இல்ல, இப்ப எது? பரலோகம். அந்த பரலோகத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரிஜினல், அதான் வந்து என்னது வந்து இது வந்து ரெப்ளிகா, இது வந்து அதனுடைய காப்பி, அது வந்து ஒரிஜினல் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப அங்க அவர் போறாரு, சொந்த ரத்தத்துல போறாரு. எது வழியா போறாரு? வானங்கள் என்கிற திரையின் வழியாய் போகிறார். இயேசு முடிந்தது என்று சொன்னபோது தேவாலய திரைச்சிலை ரெண்டாய் கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் இணைந்தது. இயேசு முடிந்தது என்று சொன்னபோது பூமியையும் வானத்தையும் மறைத்த திரை ரெண்டாய் கிழிந்தது. பரலோகமும் பூலோகமும் ஒன்றாய் மாறியது. ஆமென். Heaven and earth united. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு. was united. It's united. இப்ப அங்க நடக்கிறது இங்க நடக்கும், இங்க நடக்கிறது. ஏன் சார்? திரைச்சீலை ரெண்டா? கையத்தட்டு. ஆமென். ஆமென். திரைச்சீலை கிழிந்தது. அதுதான் இனி வரும் உலகம் இப்ப உள்ள உலகமா மாறிடுச்சு. இனி வரும் உலகத்தின் பலன்களை இப்ப நம்ம ருசி பார்க்கிறோம். ஏனென்றால் முடிந்தது அவர் என்று சொன்னபோது திரைச்சீலை கிழிந்தது. அதனாலதான் பரலோகத்துக்கும் பூமிக்கும் முழு குடும்பத்திற்கும் நாமகரணராயிருக்கிற இயேசு. அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறவங்க நம்மளும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். இது எப்படி இருக்கு? இன்னைக்கு நைட்டு கிளைம் பண்றீங்க, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். எத்தனை முறை உங்கள் வாழ்க்கை தோல்வியத்தில் வசனத்தில் ஒட்டிக்கிட்டு நில்லு, உன் வாழ்க்கையில் அது நடக்கும். இழந்தது நடக்கும். பரலோகத்திலே வியாதி இருக்கிறதா? பரலோகத்தில் மரணம் இருக்கா? பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. இயேசு உயிர் தெழுந்தபோது கல்லறைகள் திறந்தது. இனி வரும் உலகத்தை பத்தி பேசும். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, பரிசுத்தவான்கள் என்ன செய்றாங்க? உயிரோடு எழுந்து நகரத்தில் அநேகருக்கு காட்சி கொடுத்தார்கள். அப்படி போயிட்டு வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர், யார் சார்? மோசே அங்க நின்னுட்டு இருக்காரா? சாமுவேல் அங்க நின்னுட்டு இருக்காரு. அப்படி பேருக்கு கல்வாரி சிலுவையினால். பாதாளத்துல எங்க கூட்டு போறாரு? பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. இடையில பூமியில சொல்றாரு, வண்டி 1/4 மணி நேரம் நிற்கும், டீ சாப்பிட்றேன், டீ சாப்பிட்டுக்க, சொந்தக்காரனை பார்க்குறேன், சொந்தக்காரனை பார்த்துக்க. நம்மளோட இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சுடா.
அநேகர் பார்த்துருக்குறாங்க இவங்கள. இங்கே பாருங்க, மகா பரிசுத்தலத்துக்குள்ள போகக்கூடிய பிரதான ஆசாரியனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கும்னா நீங்கள் இதை உங்களால் நம்ப முடியும். இந்த அனுபவத்தை நீங்கள் விரும்ப ஆரம்பிப்பீங்க. இனி வரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே, இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்க்க முடியும். ஆமே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பாருங்க, நடக்கும் பாருங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் 40 கிலோமீட்டர் தாண்டணும் போது அப்படின்னு நீ அங்கே இருப்பீங்க. நடக்க இயேசு நாமத்தில். ஆமே ஆமே நாமே 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 நாமே. இனி வருகிற நாட்கள் அது நடக்கும். அதனால் இழப்பு என்பது உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆமே ஆமே ஆமே. கோடியில் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் ஒன்று. நாளைக்கு பற்றி பேசலை, நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். இன்னைக்கு நைட்டை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். கை தட்டுங்க. ஆமே. அப்போ ஏற்கனவே நான் சொன்னது போல், நான் இன்னும் மெசேஜுக்கு வரல, இப்போ தான் வரேன். வந்து அடுத்த வாரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த செகண்ட் வேர்ல்டோட நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஹவு யூ கேன் கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் எ செகண்ட் வேர்ல்டு. இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். ஸோ இந்த நியூ வேர்ல்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, காட்ஸ் வேர்டு, அந்த ஸ்போக்கன் வேர்டை நீங்கள் கனெக்ட் ஆன உடனே அந்த வேர்ல்டு உங்களை சுற்றி அப்படியே சிருஷ்டிக்கப்படும். அதனால தான் சொல்லி, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய சத்தத்தை கேட்பது. அதை விட சிறந்த ஆசீர்வாதம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒருவேளை தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சேனல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு சபையில் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால், அதை விட உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு வேறு சாட்சியும் சான்றும் தேவையில்லை. உங்களோடு பேசுகிறதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். கோமாயிட்ட என்னங்க செய்வீங்க? பேச மாட்டீங்க. அவர் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? உங்க மேல அன்பா இருக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார் அர்த்தம். அதான் உங்கள்ட்ட பேசி ரொம்ப பேசுறாருன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப அன்பா இருக்கிறார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். மோசையை போல் அவரை முகமுகமாய் அறிந்த, எல்லாம் சொல்லுங்க, பார்த்த இல்ல, அறிந்த ஒரு தீர்க்கதரிசி அதற்கு பிற்பாடு எழும்பவே இல்லை. இந்த இரவு வேளையிலே அந்த அபிஷேகம் மேல இறங்கட்டும். அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறத பாக்கியம் உனக்கு உண்டாகட்டும். எந்த அளவு கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிறாயோ அந்த அளவு இனி வரும் உலகத்தின் பலனை இந்த வாழ்க்கையில நீ ருசி பார்க்க முடியும். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தார். ஸ்போக்கன் வேர்டு, ஸ்போக்கன் வேர்டு. தேவன் உன்னோடு பேசுவார் என்றால் அந்த ஸ்போக்கன் உரைக்கப்பட்ட வார்த்தை, அதை கேட்கிற அனுபவம், இரண்டாம் உலகத்தில் நுழைகிற அனுபவம், நுழைகிற அனுபவம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தாயாரே, ஒருவேளை தூரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகளே, மகனே, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு அனுபவம், இரண்டாம் உலகத்தை அனுபவிக்க அனுபவம் இருக்கும் என்றால் அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற உரைக்கப்பட்ட வார்த்தையை கேட்கிற மாத்திரத்திலே நீ இன்னொரு உலகத்திற்குள்ளே நீ நுழைகிறவனாக இருக்கிறாய். அந்த அனுபவம் அந்த நிமிடமே உன்னை ஆட்கொள்ளும். இந்த ஸ்போக்கன் வேர்டு, அது தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். தேன் எங்க இருந்து ஒழுகுது? கூட்டுல இருந்து டைரக்டா. அதான் ஸ்போக்கன் வேர்டு. பேசி கேட்கறது ரிட்டன் வேர்டு, ஸ்போக்கன் வேர்டு இதெல்லாம் இருக்கு. ஆனா டைரக்ட், டைரக்ட். அவர் பார்த்து பெருசா பேச வேணாம், மகனே பயப்படாதே, நான் ஒரு வார்த்தை உன்னை தூக்கி, ஆமென், தூக்கி எறிஞ்சிடும். அந்த ஒரு வார்த்தைக்காக நீ எத்தனை நாள் வேணாலும் காத்திருக்கலாம். சீரியஸா சொல்ல, ஒரு வார்த்தை உங்களை மறுரூபப்படுத்திடும். உரைக்கப்பட்ட வார்த்தைகள் உங்களை இனி வரும் உலகத்தின் அனுபவங்களுக்கு கொண்டு செல்லும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதனால தான் இந்த இரவுலேருந்து நீங்கள் இந்த இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்க்குறீங்களா? அது ருசி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன வருது? உரைக்கப்பட்ட வார்த்தை வருது. அந்த வார்த்தை தான் உங்களை அந்த அனுபவத்துக்குள்ள என்ன செய்யுது? கொண்டு செல்லும். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. எபிரேயர் 11:3. அப்போ இந்த இனிவரும் உலகமும் ஒரு வார்த்தை வர வர உங்களை சுற்றி உருவாக்கப்படும். ஓகே,
when we move in word we start feel the presence of God. நான் வந்து வார்த்தையில் மூவ் பண்ணும்போது we start feeling the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வுகளாக இருக்கிறோம். நீங்கள் தனியாக இல்லை, அவர் கூட இருக்கு என்று உணர ஆரம்பிக்கிறீங்க. வார்த்தையோடு இணைக்கப்பட்ட உடனே பிரசன்னம் உங்களை மூட ஆரம்பிக்குது. பயப்படாமல் இருங்க. நான் என்ன பேச வந்தேன்னா, எழுதப்பட்ட வார்த்தை என்றால் என்ன, உரைக்கப்பட்ட வார்த்தை என்றால் என்ன, இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பேசுகிறேன். சத்தியம் எனது கேடகம், வேத வசனம் என்னுடைய பட்டயம். ஸோ பட்டயம் என்ன, கேடகம் என்ன? உரைக்கப்பட்ட வார்த்தை பட்டயம், எழுதப்பட்ட வார்த்தை கேடகம். ரெண்டுமே உங்களுக்கு பயன்படும். எழுதி இருக்கிறதே என்று 2 முறை சொன்னார், 3ஆம் முறை சொல்லி இருக்கிறதே என்று சொன்னார். கைத்தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். ரிட்டன் வேர்டு கச்சை, ஸ்போக்கன் வேர்டு வால். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ரிட்டன் வேர்டு என்கிற கச்சையை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, படிக்கிறீங்க. அதுக்குள்ளேருந்து ஸ்போக்கன் வேர்டுன்ற பட்டயம் வரும். அது உங்களை 2ஆம் உலகத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆமென். இயேசு பிசாசு 2 முறை சோதித்த போது சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்ட போது பிசாசு பேசினப்ப எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் அவன் பேசினான், திரும்ப எழுதியிருக்கிறேன்னாரு. 3வது 2மே டிஃபென்சிங். 3வது சொல்லி இருக்கிறதேன்னாரு. ஆளை காணோம். ஆமென். தட் இஸ் ஸ்போக்கன் வேர்டு. ஆமென் சொல்லுவோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஸ்போக்கன் வேர்டு ரிட்டன் வேர்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிசாசோட எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துரும். ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வாதையின் கூடாரத்தை அணுகாது. ரிட்டன் வேர்டு எடுத்தால் நீங்கள் ஷீல்டு எடுத்துட்டீங்க. ஆனால் தேவன் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட பேசியிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை பேசும்போது ஏரியாவுக்குள்ளே நீ அவனை. ஸோ 2 இது நான் இப்போ இதை நீங்கள் வீட்டில் போய் வந்து என்ன செய்யலாம், மெடிடேட் பண்ணிக்காங்க. இது அடுத்த வாரம்லாம் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியமும் கேடகம், வசனம் டிஃபென்சிங், அஃபென்சிங் ஆர்மர். அதைத்தான் பைபிள் சொல்லுது. வேத வசனம், தேவ வசனம். எல்லாம் சொல்லுங்கள். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேத வசனம் அண்ட் தேவ வசனம்? எழுதப்பட்டதெல்லாம் வேத வசனம், உரைக்கப்பட்டதெல்லாம் தேவ வசனம். ஓகே. ஸோ வாட் எவர் பிளெஸிங்ஸ் பைபிள் சேஸ் தட் இஸ் வேத வசனம். வாட் எவர் பிளெஸிங்ஸ் காட் ஸ்பீக்ஸ் டு யூ இஸ் தேவ வசனம். பைபிள் சொல்கிற எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு வேத வசனம், அது ஒன்று நிறைவேறும். தேவன் பேசுவது என்பது தேவ வசனம். ஸோ எவ்ரி ஸ்போக்கன் வேர்ட் இஸ் அ வேர்டு. இது வந்து உங்களை இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு செல்லக்கூடியது. ஸோ சிம்பிளான ஒரு வரியில் முடிக்கிறேன். வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் 2ஆம் உலகத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். எப்போவுமே உங்கள் மைண்டு அந்த வேர்ட் ஆஃப் காட்லேயே கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருப்பீங்க. அந்த வேர்ல்டோடைய பலன்களை நீங்கள் ருசி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இயேசு வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தனால வாவ், அவர் வந்து தன்னை சுற்றி அந்த செகண்ட் வேர்ல்டை சிருஷ்டித்துக்கிட்டே இருந்தார். போன வாரம் ஒன்று பிரசங்கிச்சேன். நேற்று எனக்கு ஒரு கிஃப்டாக ஒரு புக்கு வந்துச்சு. அந்த புக்கை எடுத்து வாசிக்கிறேன். அதில் வந்து இயேசு வந்து எப்படி அட்மாஸ்பியரை மாற்றுறாருன்றதுக்கு எழுதியிருக்கிறார். அவர் பெரிய ஒரு ப்ராஃபட்டு. அதில் எழுதுகிறாரு, இந்த நாயின் ஒரு விதவை மகனை எழுப்புனார்ல, நம்ம சொன்ன வார்த்தை அப்படியே அதில் இருக்குது. அப்சைட் டவுன் சொல்லி அந்த ப்ரொசஷனர் வேறு பக்கம் திருப்பியே விட்டார். நீ வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தா சூழ்நிலையை நீ மாற்றுவ. அந்த ப்ரொசஷன்றது நம்ம வந்து அப்படியே முன்னாடி போகிறாங்க. அதுதான் இல்லையா, அவன் வந்து ஒரு இராணுவ வீரன்றனால முன்னாடி வந்து பக்கா ரிஹர்சலோட வந்து அவங்க வந்து அந்த ப்ளே பண்ணிட்டு போகிறாங்களாம். அந்த இது ட்ரம்பட் இதெல்லாம் ஊதி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. டிசிப்ளின் ரிஹர்சலோடு போயிட்டுருக்குறாங்களாம். ஏசு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து அப்படி தொட்ட உடனே கம்ப்ளீட் சேஞ்ச். ஆமே ஆமே. அட்மாஸ்பியரில் பக்கா வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ளைட்டு போனால் வராது, எல்லாம் பெரிய அப்படியே பார்க்க பெரிய டிசிப்ளினாக இருக்கும். ஒரு தேவ மனுஷன் உள்ளே நுழைஞ்சான்னா, ஆமாம், இந்த சோ கால் டிசிப்ளின்லாம் மாறி த ரியல் டிசிப்ளின், ஹெவன் டிசிப்ளின் உள்ள என்ட்ராயிரும். ஸோ பி கனெக்டட் வித் காட்ஸ் வேர்ல்ட். சரியா? தட் இஸ் த கேட்வே ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு. அவ்வளோதான். இன் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு இன்னைக்கு? ஆமீன். இனி வரும் உலகத்தின் பலன்களை, நாட் பலன்கள், பலன்னா த பவர் ஆஃப் த கம்மிங் வேர்ல்டு. அந்த பவரை, அந்த வல்லமையை இன்னைக்கு இப்போ இந்த உலகத்திலே, இந்த பாடியிலே, இந்த எதிர்மறையான உலகத்தில் நீங்கள் ருசி பார்க்க முடியும். உங்களுக்கு மட்டும் அது நடக்கும். வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு அது நிச்சயமாய் நடக்கக்கூடியதாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். யாருக்காச்சும் இது நடக்காத மாதிரி,
இது தூரமாக இருக்க மாதிரி தோணுதா? கவலையே படாதீங்க. ஒரு காலத்தில் ஐஸ்வர்யம் பேசும்போது அப்படித்தான் தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. அது உள்ளங்கை நெல்லிக்கனி ஆயிடுச்சு. அவனுக்கு எட்டாக்கனியாக இருக்குது, நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக. அன்னைக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம பேசுகிறோம் நம்ம லைஃப்பில். அன்னைக்கு அது எட்டாத கனியாக தெரிஞ்சிச்சு, இன்றைக்கி அது உள்ளங்கை நெல்லிக்கனியாக மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் தூரமாக தெரிஞ்சது இன்னைக்கு பக்கமாக இருக்குது. நான் சொல்லவா, இன்னைக்கு தூரமாக தெரிகிறது நாளைக்கு பக்கமாக இருக்கும். ஆமாம், குனோஸ், நாளைக்கு எனக்கு அது அனுபவமாக மாறும். இன்னைக்கு எது பேசுகிறேனோ நான் பேச பேச அது சிருஷ்டிக்கப்படுகிறது. அன்னைக்கு பேசுகிறேன், இன்னைக்கு இருக்கியா? இன்னைக்கு பேசுகிற நாளைக்கு இருக்கும். வந்தாவா, வராட்டி போ. நான் போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன். என் கூட வரவே சேர்ந்து வா. கையை தட்டு, ஆமென்.